அப்செட். பரீட்சைக்கு படிக்காம படுத்து தூங்கி நெக்ஸ்ட் நாள் சொதப்பி விட்டுற ஹீரோ அண்ட் ஃபேர்வெல் பார்ட்டில ஒரு கியூட்டான பொண்ண பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல ஹீரோ வேணும்னு பின்னாடி தொரத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு பாண்டிங் உருவாயிருது. அந்த பொண்ணு ஜர்னலிஸ்ட்டா இருக்கதாவும், ஊருக்கு புதுசுன்னுலாம் சொல்லிட்டு இருக்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பையன் நீ தான் கியூட்டா இருக்கன்னு சொல்லிட்டு இவங்க பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதனாலவே ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அவ தங்கியிருந்த வீட்ல பாம்பு இருக்கனால நீ எனக்கு வீடு பார்த்து குடுன்னு சொன்ன உடனே ஹீரோவும் தன்னோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு ஹீரோயின் கூட வீடு பார்க்க சுத்த ஹாட்டான ஒரு ஹவுஸ் ஓனர் அம்மாவோட வீட்டை இவங்க 2 பேருமே புக் பண்றாங்க. புக் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோ செலக்ட் பண்ண இந்த வீட்டை அழகா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணி ஹீரோயினுக்காக கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள உருவாகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த ஹீரோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆக இதனால அவங்க அப்பா மாத்து கட்டுல ஹீரோவை காய்ச்சி பூச்சி தாட்டு போட்டுன்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. இனிமே எனக்கு வாழ்க்கை வேணாம் டாடி, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஹீரோயினை தேடி அர்த்த ராத்திரி போறாரு. போறது மட்டும் இல்லாம ஹகீஸ் பண்ண ஹீரோயினும் விட்ரா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச போட்டோகிராஃபி கரியருக்கு ஏத்த மாதிரி அவளோட ஆபீஸ்ல வேலையை வாங்கி தர ஒரே ஆபீஸ்ல ஒண்ணு மண்ணா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சுடுமூஞ்சி ஹீரோயினோட மனசை இந்த கியூட்னஸ் குழந்தைத்தனத்தாலேயே ஹீரோ கவர் பண்ணிடுறாரு. ஒன் சைடா ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டிங் உருவானாலுமே ஹீரோ மனசுல ஹீரோயின் மேல காதல் இல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டை விட்டு நான் கிளம்புறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துருச்சுன்னு சொல்ல சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவை பத்தி எழுதின புக் ரிலீஸ் ஆகாது தெரிஞ்சு ஹீரோ பார்க்க இவங்களுடைய காதல் செய்யறதோட அழகா படம் முடியுதுங்க.